ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி சுவாரஸ்யமான ஒரு ப்ரொமோ வரும்னு நான் ரொம்பவுமே எதிர்பார்த்தேன். ஆனால் ப்ரொமோ எதுவும் வரல. நாளைக்கு சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம அபி எப்போயுமே சூப்பராக எல்லாத்தையும் யோசிப்பாங்க. ஆனால் மதுவோட கேரக்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம மது வீட்டில் தான் இருக்கணும், ராகவ் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல. இது மட்டும் இல்லாமல் அனு மதுக்கிட்ட பேசினதுக்கப்புறம் மதுக்கு இருந்த குழப்பத்தில் இப்போ மதுவை பார்த்தா வீட்டில் காணோம். அடுத்து இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் அந்த ப்ரொமோ தான் காட்டுறாங்க. இப்போ அபி வீட்டில் எல்லா இடத்துலையும் நான் தேடி பார்த்தேன், மதுவை காணோம், மது எங்கே போனாங்கன்னு கேட்கும்போது அனு நான் தான் வீட்டில் இருக்க வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அபி பேச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எப்படி பார்த்தாலும் மதுவை தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா மென்டல் குரூப் இதை வச்சு பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் விட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் மென்டல் குரூப் அதாவது பார்த்தோம் அப்படின்னா முரளியும் சுந்தரியும் மதுக்கிட்ட பேசும்போது மது கொஞ்சம் அப்படியே யோசிக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மதுவையும் அப்படியே நெகட்டிவாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மதுவை வச்சு நிறைய கேம்லாம் ப்ளே பண்ணுவாங்க. இன்னொரு பக்கத்து லாவணியாக பார்த்தோன்னா அபியை பழி வாங்கிறதுக்காக எதுனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ராகவ் கூட அவங்க தானே சேர்ந்து வாழணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ மது வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அதனால் சீரியல் பார்க்குறதுக்கும் ரொம்ப போரிங்காக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கடையில் அஞ்சலியோட ஸ்டோரி எதுவுமே மூவ் பண்ணாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ராகவ் அதாவது இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் சூழ்நிலை கைதியாக குழப்பத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் அபி பண்ணுறது செம்ம இரிட்டேட்டாக தான் இருக்குது. பொதுவாகவே சீரியலில் கொஞ்சம் கதை நல்லாவே போனால் உடனே இந்த மாதிரி ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் பார்த்தா மகாநதியிலையும் நடந்துகிட்டு இருக்கு, ஆஹா கல்யாணம் சீரியல்லையும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சிறகடிக்க ஆசை சீரியலில் கதை கூட இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் உங்களுக்குலாம் புரியும். ஏன் இப்படி ஒரு நல்ல கதையை கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்து ஒரு 10-20 எபிசோடு ஓட்டி அதுக்கப்புறம் டிஆர்பியை குறைச்சி எல்லாம் பார்க்குற ஆடியன்ஸ்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல கதையை கொண்டு வராங்க. இதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அல்லது இதுதான் ஒரு ட்ரெண்டிங்காக அப்படிங்கிறதும் புரியல. நாளைக்கான ப்ரொமோ வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறாங்க, எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசினது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அதாவது முரளி பண்ணுற பிளானில் மாட்ட போகிறது அபியா, ராகவா, இல்லாட்டி ஆகாஷா, யாருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ரொம்பவுமே திக்குன்னு தான் இருக்குது. ஏன்னா தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போனாலும் இடையில இந்த மாதிரி ஒரு சில அதாவது கதையை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது செம்ம இரிட்டேட்டாக இருக்குது. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்து ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக வந்துருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கான ப்ரோமோ அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியை வச்சு தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.